பாப்பா பாப்பா செல்லம், இங்க பாரு அண்ணனை பாரு. நீ முத செல்லம், நீ இப்படி பண்ண அண்ணன் எப்படி போவேன்னு சொல்லி வா. அண்ணன் கிட்ட வா. என் செல்லம் இல்ல, என் தங்கம் இல்ல, என் வயிறம் இல்ல, இங்க வா. பாப்பா நீ இப்படி அழுத நாங்க எப்படி போவோம் சொல்லி. அண்ணன் லீவ் முடிஞ்ச உடனே வந்துருவேன். அண்ணன்கிட்ட வாய. அண்ணன் படிச்சாதானே உன்னை பெரிய ஆள் ஆக்க முடியும். அண்ணன் லீவுக்கு கண்டிப்பா வாரேன். என்னம்மா தங்கம்? தங்கங்களா ஏன் தாழ்றீங்க? அப்பா தங்கச்சி விட்டு எப்படிப்பா இருக்க போறோம்? 2 வருஷம் படிப்பு தானே முடிச்சுட்டு வந்துருங்கடா. எங்களை பார்க்காம பாப்பா எப்படிப்பா இருப்பா? நாங்களும் பாப்பா பார்க்காம இருந்துக்கிட்ட மாட்டோம்ப்பா. அங்க படிப்பு நல்லா இருக்கும், உங்களுக்கு ஸ்டடியில நல்ல கவனம் செலுத்த முடியும். அதுக்கு தாண்டா அப்பா கொண்டு சேர்க்கிறேன். எல்லா போர்ட்ஸ் எல்லா வசதியும் அங்க இருக்குடா. நீங்க பெரிய ஆளா ஆகணும்ல. சரிதாப்பா. பாப்பா அப்பா கூட்டிட்டு வரேன். 1 மாசத்துக்கு ஒருத்தர் போய் கூட்டிட்டு வரேன். என்னம்மா? அண்ணன் படிக்கணும்ல. அப்பா பாப்பா அழுறாப்பா. அவ சின்ன பிள்ளை, கொஞ்ச நேரம் அழுவா, அப்புறம் சரியாயிரும். பாப்பா அண்ணன் படிக்கணும். அண்ணன் பெரிய ஆளாக்கணும்ல. இங்க இருந்து ஆக முடியாது. அண்ணன் படிக்க போயிட்டு வரட்டும். அப்பா அவ சின்ன பிள்ளைடா, அப்படிதான் அழுவா. தங்கச்சிம்மா நாங்க பாப்பா பார்க்காம எப்படிமா இருக்க போறோம்? படிப்போமா, ஆனா பாப்பா பார்க்காம இவ்வளவு பாசத்தை வச்சிருக்கானுல. அது அப்படிதான் இருக்கும், நான் பாத்துக்கிறேன். செல்லங்களா வாங்கடா, அப்பா கொண்டு விட்டு வந்தா அப்பாக்கு நிம்மதியா இருக்குல்ல. வாங்க பாப்பா, பத்திரமா பாத்துக்கிடுங்கப்பா. அதெல்லாம் பாத்துக்கிட வேண்டாம், வாங்க. பாப்பா ரோட்டுக்கெல்லாம் போக கூடாது. அண்ணாச்சி கடைக்கு போவேன்னு சொல்லுவாங்களா, போக கூடாது சரியா? என்னம்மா? பாப்பா அம்மா கிட்ட சண்டை எல்லாம் போடக்கூடாது. அம்மா பாவல்ல. இந்த அம்மா பாவமா? என்ன ராசாத்தி நான் சொன்னது புரியுதா புரியலையாப்பா? சரிம்மா சரிம்மா, நீ சொல்லிட்டல்ல. என்னது? ஐயோ ஐயோ, நான் யாரெல்லாம் சமாளிப்பேன். நான் அண்ணனை அனுப்ப மாட்டேன். அண்ணனை டாட்டா சொல்லி அனுப்பியுமா? அண்ணன் படிக்கணும்ல. செல்லக்குட்டி என் பப்பா குட்டிங்கம்மா, அப்பா கிட்ட வா. அம்மா பாப்பாவை அடிக்காதீங்கம்மா. சரியா? அவ ஏதாவது சின்ன சின்ன சேட்டை பண்ணுவா, திட்டாதீங்கம்மா. சரிடா திலிப்பு, நீ பயப்படாம போங்கடா. அப்பா தான் அடிக்கடி வந்து பார்க்கறேன்னு சொல்றாங்கல்ல. எங்களுக்கு பயம் இல்ல, பாப்பா அங்க விட்டுட்டு போறதான் கஷ்டமா இருக்கு. நாங்க இவ்வளவு நேரம் இருக்கல்ல, பாத்துக்கடா. அவ சரியா சாப்பிட மாட்டா, கண்ணு கத்துமா கவனிங்க. இந்த பையனுக்கு தெரிஞ்சது கூட இவருக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு கேட்டுட்டா. அத சொல்லிட்டு அம்மா வேண்டானே இங்க கேட்கவே மாட்டீங்க. டேய் அலாம போங்கடா, நேராயிட்டு. சரிங்கம்மா. அம்மா நீங்களும் கொஞ்சம் கவனமா இருங்கம்மா. சரிடா தங்கம், நீ நல்லபடியா போயிட்டு வா. என் செல்லக்குட்டி பாப்பா. அண்ணன் லீவுக்கு வரேன். அதெல்லாம் என் செல்ல பாப்பா கேட்டுக்குவா, அப்படிதானம்மா? என் தங்கம், என் ராசாட்டி. வாங்கடா ராசா, வாங்க. பாட்டி அப்பா அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டு போங்கடா. சரிங்கம்மா. போங்க, எல்லாரும் முண்டம்ல தான் இருக்காங்க, போங்க. அப்ப நான் அண்ணன் கூட போறேன். உனக்கு தூக்கம் வரல செல்ல? வா, அம்மா தூங்க வைக்கிறேன் வா. ஏமாத்தாதீங்கனே, நான் தூங்க மாட்டேன். இவரை ஏமாத்த முடியுமா? செல்லல, என் ராசத்தில வா, அம்மா கிட்ட வா, அம்மா கிட்ட வா. முடியாதா? நான்
என்ன தமிழே? இவங்க போற சங்கடமா தான் இருக்கு. அந்த மனசு இவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும் தமிழே, ரொம்ப நல்லா இருக்கணும். என் பிள்ளைங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கணும். இவ்ளோ காசு பணம் செலவழிச்சு பாரு, அவங்க என் பிள்ளைங்க, அதுல மட்டும் நான் கணக்கு வழக்கே பார்க்க மாட்டேன். சரிங்க. அவனுங்க எவ்வளவு பெரிய ஆளாக்குறேன் பாரு. பார்த்தல அன்னைக்கு அஜய் கிட்ட எப்படி பேசுறாங்க பார்த்தல. அவனுங்க என் உசுரே, என் உலகம். அவனுங்க எவ்வளவு பெரிய ஆளாக்கி காத்து மட்டும் பாரு. உங்களை நினைச்ச பெருமையா இருக்குங்க. பாரு, பெருமை எல்லாம் இல்ல, அவனுக்கு என் புள்ள அவ்வளவுதான். சரிங்க, பாப்பா எப்படி அவனுங்க விட மாட்டா. ஏதாவது பண்ணால ஏமாத்தீங்க. அவனை தூங்கலாம் வைக்க முடியாது. மதனியால வெளியில தூக்கி போய் சொல்றேன். சரிங்க. என் பிள்ளைங்க படிச்சு முடிச்சு எப்படி வரான்னு மட்டும் பாரு. அவனை படிச்சு முடிச்சு வரும்போது என்னோட வரவேற்பு எப்படி இருக்கு மட்டும் பாரு. என் பிள்ளைங்க சிங்கம் மாதிரி வருவானுங்க. என்ன ஒரு ஆசை. ஆனா இவதான் எப்படி இருக்க போறான்னு தெரியல. தூங்கல இருந்து சாப்பிட எல்லாம் அவன கூட தான் பண்ணுவா. ஐயோ, இவளை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. அவனுங்க தங்கச்சி மாதிரியா பார்த்தானுங்க, பெத்த புள்ள மாதிரி பாத்துக்கிட்டானுங்களே. எப்படி பிரிஞ்சிருக்க போறானோன்னு தெரியல. பாட்டி போயிட்டு வரேன் பாட்டி. போயிட்டு வாங்கய்யா, படிச்சு பெரிய ஆளாகணும். சரிங்க பாட்டி. இப்படி அப்பாவை நீங்க வாழ்க்கையில மறக்கவே கூடாது. அப்பா மறக்க மாட்டோம் பாட்டி. மறக்கவும் கூடாது. அவன் ஆசையே நீங்க படிச்சு பெரிய ஆளாகி பேரும் புகழும் வாங்கினதான். அது அவனுக்கு எப்படியா திருப்பி கொடுத்துருங்க. கண்டிப்பா பாட்டி, எங்க அப்பாவுக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுப்போம். இது போதையா, அப்பாவை பாத்துக்கிடுங்க பாட்டி. சரிங்கய்யா, நீங்க நல்லா படிக்கணும். ஆசைப்பட்டது எங்க அப்பா வச்ச, நல்லா படிச்சு பேரும் புகழும் வாங்குவோம் பாட்டி. சரியா, கிளம்புங்க. அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல பாட்டி, இனிமேதான் ஒத்துட்டா சொல்லணும். அன்பரசி, அண்ணன் கூட படிக்க போறியா? ஆமாம்மா, என்ன சீக்கிரம் போ வா. பாத்தியா, ஓ ஏறி உட்கார்ந்துட்டா கூட்டி வர நினைப்பேன். ஆமாம்மா, என்ன சீக்கிரம் வாங்க போயிடுவோம். என்ன உங்க மால தூக்குங்க. அப்பா வா, இங்க வா. இல்லப்பா, நான் அண்ணன் கூட போறேன். ஐயய்யா, குமாரே, குமாரப்பா உனக்கு பிடிச்ச புல்லட்ல கடைக்கெல்லாம் போறானா? போறியாமா? வேண்டாம், அண்ணன் கூட போறேம்ல. ஐயய்யா, எங்க அவ திரும்ப கூட மாட்டேங்கறா. வா, பாட்டிக்கிட்ட வரியா? வேண்டாம் பாட்டி, நான் அண்ணன் கூட போறேன்ல. தமிழே, அப்பா சரிசப்பா ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாங்களா, போறியா? வேண்டாப்பா, நான் அண்ணன் கூட போறேன்லப்பா. தங்கங்களா, கிளம்பிட்டீங்களாடா? அப்பா நல்லா படிக்கணும்னா? அப்பா அப்பா ஒண்ணு இல்லடா, நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும்னா? என் தங்கங்களா, நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும். அப்பா அப்பா அப்பா. ஐயா, இதெல்லாம் பார்க்க எனக்கு தெம்பு இல்லப்பா. அப்பா அடிக்கடி பார்க்க வரேன். சரிங்கப்பா. எதனால அப்பாக்கு உடனே போன போடணும். அடுத்த நொடி அப்பா அங்க வந்து நிப்ப. என்ன வேணாலும் அப்பாட்ட கேட்கணும். சரிங்கப்பா. ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கணும், தனித்தனியா பிரியக்கூடாது. சரிங்கப்பா. அப்பா நீங்களும் புல்லட்ல ஸ்பீடா போவாதீங்கப்பா. என் புள்ள சொல்லிட்டல, இன்னும் அப்பா ஸ்பீடா போக மாட்டேன். போக கூடாது, நான் விசாரிப்பேன். நான் நின்று புல்லட்டே தூக்க மாட்டேன், போதுமா? நீங்க திரும்பி வர வரைக்கும் அப்பா புல்லட்டே தூக்க மாட்டேன். என் தங்கம், நீங்க போறியா? சரி வா, அப்பா உனக்கு சாக்கெட் வாங்கி தரேன், நீ போனல. சரி வா, அப்பா சாக்கெட் வாங்கி தரேன், கொண்டுட்டு போ. வா யாரா சத்தி வா. அப்பா நீங்க அங்க கூட்டி போறா. டேய் கிளம்பலாமா? சரிங்க சித்தப்பா. டேய் ஸ்கூல்ல எல்லாம் நான் பேசிட்டேன், நீங்க எதுவுமே பயப்பட வேண்டாம். எதனால எனக்கு போன் வந்துடும். சித்தப்பா அடுத்த நோட்டி அங்க இருப்பேன். என்ன? சரிங்க சித்தப்பா. அடிக்கடி பார்க்க வருவீங்கல்ல? என் பிள்ளைங்களை பார்க்காம இருப்பேனாடா? அதெல்லாம் வருவேப்பா. சரிங்க சித்தப்பா. சித்தப்பா தேவையில்லாத பிரச்சனைக்கெல்லாம் போகாதீங்க. என்ன? சரிடா சித்தப்பா, தேவையில்லாம எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன். சரிங்க சித்தப்பா. சரி அழாதீங்கடா, அழுது அம்மா அப்பாக்கு வேதனையா இருக்கும்ல. அதெல்லாம் போயிட்டு வாங்க. அப்பா எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்க, பேக்லாம் ஜீப்ல தூக்கி வைக்கிறேன், வாங்க. என்ன? சரிங்கப்பா. கிஷோரும் அழுறாங்க. தூக்கி வளர்த்தான்ல. டேய் சீக்கிரம் வாங்க. அம்மா பாப்பா வரதுக்குள்ள நாங்க கிளம்புறோம்மா. அவளை பார்த்தா எங்களால போக முடியாது. அம்மா உனக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, எடுத்துட்டு வரட்டும். தங்க பிள்ளைல, அம்மா இல்ல எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். முடிஞ்ச உடனே அம்மா அட்டு செஞ்சு கொடுத்து விட்டுறேன். ஐயோ எதுக்கு அம்மா உங்களுக்கு சிரமம்? என்னோட சிரமம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என் பிள்ளைகளுக்கு இது கூட செய்யலன்னு என்ன? பாரு, அந்த முடிஞ்ச உடனே அடுத்த அம்மாட்ட சொல்லணும். நீ சொல்ல வேண்டாம், அம்மாவே கொடுத்து விட்டுறேன். குமாரப்பா யாராவது ஒருத்தங்க வருவாங்கல்ல, கொடுத்து விட்டுறேன். சரிங்கம்மா. இந்த பையகிட்ட சண்டைன்னு போட்டுறாதீங்கடா, அம்மாக்கு இங்க பயமா இருக்கும். சரிங்கம்மா. சாட்டை பிடிச்ச பிள்ளைகளுக்கு சேரக்கூடாது. ஏதாவது பிரச்சனை வந்தா பிரின்சிபல்ட்ட சொல்லிருங்க. சரிங்கம்மா. ஃபோன் பண்ணிக்கு டைம் கிடைச்சா அம்மாட்ட பேசுங்கடா. சரிங்கம்மா. ஏன் அழுங்க? அதெல்லாம் அழக்கூடாது. படிச்சு பெரிய ஆளா வந்தானே போறீங்க, அழக்கூடாது சொல்லிட்டேன். நீங்களும் அழாதீங்கம்மா. சச்சா நல்ல. சரி இத ஜீப் எடுத்து கொண்டு வைக்க வாங்க. நேரம் ஆயிட்டு. சரிங்கம்மா. நான் முத தூக்கி வளர்த்த புள்ள எனக்கு தலை புள்ள மாதிரி எப்படிதான் பிரிஞ்சிருக்க போறதோ தெரியலையே. பிலிப்பே
மீனம்மா ரூம் விட்டு வராம இருக்காங்க. நீங்க போறத அவளால பார்க்க முடியலையா? போய் சொல்லிட்டு போங்கடா. அம்மா அவங்கள பாக்குறதுக்கு எங்களுக்கு தெம்பு இல்லம்மா. பாக்கம் பண்ண அவ ரொம்ப வேதனைப்படுவா. பாத்துட்டு போற அளவுக்கு எங்களுக்கு தெம்பு இல்லம்மா. அம்மா எப்படின்னு எங்களுக்கு தெரியும்ல. பாவம் தாங்கிக்கிட மாட்டாங்கம்மா. நீங்களா சொல்லுங்க. என்னாலே பிரிஞ்சிருக்க முடியாது மீனாவால. அவ எங்க போயிட்டு வந்தாலும் வந்தாலும் இவங்க தானே தேடுவா. அவ ரூம்ல இருக்கட்டும், இன்னொரு நாள் அவளை தனியா கூட்டு போய் கொண்டு காட்டிட்டு வரேன். சரி. திலீப்பண்ணா நம்மளை விட்டு போறாங்கல்ல. திலீப்பையும் பார்க்காம நம்ம எப்படிதான் இருக்க போறோமோ தெரியல. சரி, அவங்க முன்னதான் இருக்காங்க, போய் பார்த்துட்டு வரலாமா? மனசு வலிக்குமே. எப்படி அவங்க போறத பார்க்க சொல்லு. அவங்க நம்மளை எதிர்பார்த்துட்டே நிப்பாங்க. நாம அவங்கள பார்க்க போறோமா இல்லையான்னு நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாமே. இப்ப போனா 2 வருஷம் கழிச்சு தான் வருவாங்களாம். அத நினைச்சதா எனக்கு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. அம்மா, அன்னக்கிளி எங்க? அத ஏன் கேக்குறீங்க? சொல்லதுக்கே கஷ்டமா இருக்கு. ஏன் என்னாச்சுது? தெளிப்பனும் போறத நினைச்சு சாப்பிட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. இவளை திருத்தவே முடியாது. நாமளாவது வழி அனுப்பி வச்சுட்டு வரலாமா? சரிங்கக்கா. எப்படி சும்மா அனுப்பி வைக்க? ஏதாவது கிஃப்ட் பண்ணலாமா? அது முதல்ல ஏற்பாடு பண்ணிருக்கணும். ஏன் நம்ம கிட்ட சொல்லவே இல்லை யாருமே? சொன்னா நம்ம எல்லாரும் கஷ்டப்படணும்னு அப்பா சொல்லாம இருந்திருக்காங்க. அத திடீர்னு சொல்லிருக்காங்க. அவள திலீப்பனும் இனி நம்மள ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கல்ல. இந்த அன்னக்கிளி அக்கா அவனுக்கு கொடுத்த டார்ச்சர் இருக்குதே. ஐயோ அப்பா, அவனாலதான் பாதி. அவன் நல்லா படிக்கிறது இவளுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன் இப்படி பண்றானோ புரியவும் மாட்டேங்குது. அன்னக்கிளி அக்கா வராங்க. ஹாப்பி இன்று முத ஹாப்பி, ஹாப்பி இன்று முத ஹாப்பி, ஹாப்பி இன்று முத ஹாப்பி. அன்னக்கிளி அக்கா சொல்லு. திலீப்பனும் போறாங்க தெரியும்ல. அதான் சொன்னேன், ஹாப்பி இன்று முத ஹாப்பி. சனிங்க தொலைஞ்சானுங்க. எனக்கு அவன் உன்னை என்ன பண்ணனா? எப்பவுமே ஏன் அவனை இப்படி எதிரியாவே பாக்குற? அதான் எனக்கு தெரியல. ஏன் அவனை பார்த்தா எனக்கு எரிச்சல் வருதுன்னு எனக்கு தெரியல. வயசுக்கு மீறி நீ நடந்துக்கிற சரியில்லை சொல்லிட்டேன். எனக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாது. இப்படியே இரு, நான் நானாதான் இருப்பேன். என்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, புரியுதா? அப்ப நீ தனியா தான் வாழணும். தனியா வாழ்ந்ததா கெத்தா வாழ முடியுமா? அப்படியே வாழ்வா இந்த அன்னக்கிளி. உங்க யாருடைய தயவும் எனக்கு தேவையில்லை. நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். உங்ககிட்ட சண்டை போடுற மூடி எனக்கு இல்ல. சோ இன்னைக்கு வாயை குறைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்ல இந்த அன்னக்கிளிய பத்தி தெரியல. சரிங்க அன்னக்கிளி அக்கா, இவன நம்ம கூடயே இருந்தவங்க இப்ப நம்மளை விட்டு தூரமா போறாங்க. வாங்களே அவர்கிட்ட வழி அனுப்பி பேசிட்டு வந்துடலாம். அவன் ஒளிஞ்சதுனால நான் இவ்வளவு ஹாப்பியா இருக்கேன். தமிழம்மா கேட்ட என்ன ஆகும் தெரியல. ஏன் அவங்க பிள்ளைனா? இங்க பாருங்க, இப்போ உங்க எல்லாரும் சொல்றேன், தமிழம்மா எனக்கு அம்மா கிடையாது, புரியுதா? அவங்க ஒண்ணு எனக்கு அம்மாலாம் கிடையாது. நீங்க என்ன பேசுறீங்க? ஒண்ணு பேசுறேன். அவங்க என்ன பெத்தாங்க சொல்லுங்க. அவங்கள என்ன பெத்தாங்க? என்ன பெத்தவங்கள தான் நான் சொல்ல முடியும். தமிழ் எனக்கு அம்மா கிடையாது. என்ன பேசுறீங்க? இப்ப சொல்றேன், நான் யாரை அம்மா அப்பான்னு சொல்ல போறது கிடையாது. தமிழ் அவங்க எனக்கு அம்மா கிடையாது. இப்பவும் சொல்றேன், நீங்களும் இனி அம்மான்னு சொல்லாம இருக்கதா உங்களுக்கு நல்லது, புரியுதா? பொடி அன்னைக்கு எங்களுக்கு அவங்க அம்மா தான். இல்லன்னு சொல்றேன். உனக்கு ஒரே இருக்கா இல்லையா? அவங்க எப்படி நமக்கு அம்மா ஆக முடியும்? எப்படி ஆக முடியும் எங்களுக்கு தெரியாது. எங்க வளர்த்தவங்க அவங்க தான். ஐயோ கட்டு பேசுறாளே, பைத்தியம் மாதிரி பேசாத. அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? எங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குதே, உங்களுக்கு தான் நன்றி விசுவாசம் இல்ல. திரும்பி எதுக்கும் போக கூடாது. கண்ட இடத்துல ஏறக்கூடாது. கண்டதுலயும் கை வைக்க கூடாது. சரிங்கப்பா. அப்பா மீனம்மா கிட்ட சண்டை போடாதீங்கப்பா. இல்லையா, இனி நான் ஒரு நாள் சண்டை போட மாட்டேன். சண்டை போட்டா நீங்க வந்து என்ன அடிக்கலாம், போதுமா? ஐயாப்பா அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. தங்கங்களா, இல்லடா, இனி அப்ப இந்த ஒன்பது முக்கும் போக மாட்டேன். சரியா, நல்லபடியா படிக்கணும். என்ன குமாரே? அப்பா அழைச்சிட்டு வர மாட்டேக்காங்க. நான் பிள்ளை கிளம்பிட்டேன், சீக்கிரம் வா. தினேஷ், நானும் வரேன். பிள்ளையோட இருக்கு. சரி, கவலைப்படாதீங்க. நம்ம பிள்ளை நல்லா படிச்சு பெரிய ஆளா வருவாங்க. சரி. செம்பலியம்மா தங்கங்களா, போனோன்னு சாப்பிட அம்மா சாப்பாடு வச்சிருக்கேன். என்ன மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருங்கடா. ஹாஸ்டல்ல சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால வயிற்றுக்கு சாப்பிடணும். வளர்ற பிள்ளைங்கல்ல. அம்மா உங்க சாப்பாடு ரொம்ப மிஸ் பண்ணுவோம்மா. அம்மா அப்பா யாராவது பார்க்க வருவாங்களா? அப்பா சமையல் பண்ணி கொடுத்து விடுது. இப்போ இருக்க நைட்டு சாப்பிட்டுக்கிடுங்க. என்ன? சரிங்கம்மா. 2 பேரும் ஒற்றுமையா இருக்கணும்டா. எப்பவும் பிரிஞ்சிடக்கூடாது.
எங்க போனாலும் ஒன்னா ஒத்துமையா போகணும். சரிங்கம்மா. மீனம்மா கட்டில உட்காந்து அழுதுட்டு இருக்கா, போய் சொல்லிட்டு போங்கடா. கிளம்புங்க வாங்க. சரிங்கம்மா. அம்மா என்னடா பாப்பா வரதுக்குள்ள கிளம்புறம்மா. பாப்பா பார்த்தா ரொம்ப அழுவா. ஏம்மா பாப்பாவை எங்கேயும் விடாதீங்கம்மா. கடைக்கெல்லாம் ஒத்தையில போவா, விடாதீங்க. அப்புறம் மதனை கிஷோர் அவனும் ரோட்டுக்கே விடாதீங்கம்மா. சரிடா, நாங்க பாத்துக்கிட்டோம். இல்லம்மா, உங்ககிட்ட சொல்லாம போயிருவானுங்க. நாங்க கண்காணிக்கொண்டா இனிமே போதுமா? அவனுல கண்ணு கத்துமா கவனிங்க. அவனை இப்ப ஒளிச்சு விட்டுருக்கு. நாங்க வரதுக்குள்ள போயிருந்தோம். சரிங்கடா. என்னங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா? அவர் வண்டியில ரெடி பண்ணிட்டாரு. நான் கிளம்புறேன். பார்த்து கூட்டு போங்க. உங்கள நல்லா படிக்கணும்னு போயிட்டாங்கடா. உங்களுக்காக இங்க இத்தனை உசுறு காத்துட்டு இருக்கு. நல்லா படிச்சு பெரிய ஆளாய் திரும்பி வரணும்டா. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள